வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விநாயகர் சிலை தொடர்பான தமிழக அரசின் தடையை நீக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு. விநாயகர் சதுர்த்தி விழாவை நடத்த உத்தரவிட முடியாது என்றும் அதிரடி தீர்ப்பு. சித்த மருத்துவத்திற்கு குறைந்த நிதி ஒதுக்கி பாரபட்சம் காட்டுவது ஏன்? மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கிரிக்கெட் வீரர் தோனியின் ஓய்வு முடிவால் 130 கோடி மக்கள் வருத்தம். பிரதமர் மோடி எழுதிய கடிதத்தில் தோனிக்கு பாராட்டு. தங்கம் விலையில் இன்று அதிரடி சரிவு. சவரனுக்கு 1008 ரூபாய் குறைந்து 40,320 ரூபாய்க்கு விற்பனை. விசாரணைக்காக அழைத்து சென்றவர்களை தாக்கிய வழக்கு. சாத்தான்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மீது 8 பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கேட்க முடியாது என மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் திட்டவட்டம். எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்க தயார் என அதிரடி அறிவிப்பு. ரவுடிகளின் வெடிகுண்டு வீச்சில் காவலர் உயிரிழந்த சம்பவம். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் காவல்துறை டிஜிபி அவசர ஆலோசனை. எஸ்பி பாலசுப்ரமணியம் நலம் பெற வேண்டி நடைபெறவுள்ள கூட்டு பிரார்த்தனை. நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக நடிகர் ரஜினிகாந்த் அறிவிப்பு. திண்டிவனம் அருகே போலி மதுபான தொழிற்சாலை கண்டுபிடிப்பு. 8 பேரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. வேகமெடுக்கும் IPL கிரிக்கெட் தொடர். தனி விமானம் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் நாளை துபாய் பயணம். இனி விரிவான செய்திகள். சித்த மருத்துவத்தை மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக மத்திய அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தின் பெயரில் இருந்து சித்த மருத்துவத்தை குறிப்பிடும் எஸ் என்ற எழுத்தை நீக்கிவிடலாம் எனவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கொரோனா தொற்றுக்கு மருந்து கண்டுபிடித்துள்ளதாக வீடியோ வெளியிட்டதால் கைது செய்யப்பட்ட சித்த மருத்துவர் தணிகாச்சலத்தை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி தணிகாச்சலத்தின் தந்தை கலிய பெருமாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கலை செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்திய மருத்துவ துறைகளான ஆயுர்வேதம், சித்தா, யுனானி உள்ளிட்ட மருத்துவ துறைகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன், வேலுமணி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் ஆயுர்வேதா துறைக்கு 3000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சித்த மருத்துவத்துறைக்கு 437 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையை படித்த நீதிபதிகள் மத்திய அரசு மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வது ஏன் எனவும் சித்த மருத்துவத்துக்கு பிற மருத்துவ துறைகளை விட குறைந்த நிதி ஒதுக்கியுள்ளது துரதிருஷ்டவசமானது எனவும் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் ஆயுஷ் அமைச்சகத்தின் என்ற பெயரில் இருந்து சித்த மருத்துவத்தை குறிப்பிடும் எஸ் என்ற எழுத்தை நீக்கிவிடலாம் என கண்டனம் தெரிவித்தனர். இது சம்பந்தமான விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்தனர். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற மகேந்திர சிங் தோனிக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கடிதம் எழுதியுள்ளார்.
இந்திய கிரிக்கெட் அணி வீரர் மகேந்திர சிங் தோனி சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அண்மையில் அறிவித்தார். அவருக்கு பல்வேறு தரப்பினர் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்தனர். இந்நிலையில் தோனிக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கடிதம் எழுதியுள்ளார். அதில் தோனியின் ஓய்வு முடிவு 130 கோடி இந்திய மக்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றும், வெற்றியோ தோல்வியோ எல்லா நேரங்களிலும் அமைதியை கடைபிடித்து சிறந்து விளங்கியவர் தோனி என்றும் தெரிவித்துள்ளார். ராணுவத்தில் கௌரவ பதவியில் பணியாற்றிய போது தோனி மகிழ்ச்சியாக இருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர் திரு மோடி, சிறிய நகரத்தில் பிறந்து தேசத்தின் அடையாளமாக தோனி மாறியதாகவும் 15 ஆண்டுகளில் இந்திய அணிக்கு மிக சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும், கிரிக்கெட் உலகில் தவிர்க்க முடியாத சக்தி தோனி எனவும் பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார். சிக்சர் விளாசி 2011 உலகக் கோப்பையை வென்று தந்த தருணம் எப்போதும் ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்கும் என்றும், புதிய இந்தியாவின் அடையாளம் தோனி என்றும், இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கி கிரிக்கெட்டில் புதிய சகாப்தம் படைத்தவர் தோனி என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க மத்திய அரசால் முடியாது என காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். யூடியூப் நேரலையில் பேசிய காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, நாடு முழுவதும் கடந்த 4 மாதங்களில் 2 கோடி பேர் வேலை இழந்துள்ள நிலையில் இதை ஈடு செய்யும் அளவுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்த மத்திய அரசால் முடியாது என தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தாக்கத்தால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் என தான் கூறியபோது ஊடகங்கள் தன்னை கேலி செய்தன என்றும், தற்போது தான் கூறியதுதான் நடந்துள்ளது என்றும் தெரிவித்தார். இதேபோல் தற்போது வேலை இழந்துள்ள கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வழங்குவது சாத்தியமில்லை என தான் கூறுவதும் உண்மை என தெரிவித்துள்ளார். இதில் நம்பிக்கை இல்லை என்றால் மேலும் 6 மாதங்கள் காத்திருந்து பார்க்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1008 ரூபாய் குறைந்து 40,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 126 ரூபாய் குறைந்து 5,040 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1008 ரூபாய் சரிந்து 40,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் 70 காசுகள் குறைந்து 72 ரூபாய் 70 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 72,700 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கோர முடியாது என்பதில் மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் உறுதியாக உள்ள நிலையில், திரு பூஷனுக்கு தண்டனை வழங்க அரசு தலைமை வழக்கறிஞரே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் விமர்சித்து கருத்து தெரிவித்த விவகாரத்தில் திரு பிரசாந்த் பூஷன் குற்றவாளி என நீதிபதி திரு அருண் மிஸ்ரா தலைமையிலான உச்ச நீதிமன்ற அமர்வு அண்மையில் தீர்ப்பு வழங்கியது. தண்டனை விவரங்கள் குறித்த விசாரணை இன்று நடைபெறும் என்றும் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து தண்டனை குறித்த விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது திரு பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்த சீராய்வு மனு மீதான விசாரணைக்கு பின்னரே தண்டனை குறித்து முடிவு செய்யப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் திரு பூஷன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இவ்வழக்கில் ஒருபோதும் மன்னிப்பு கோர முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்த திரு பிரசாந்த் பூஷன், இதற்காக தனக்கு என்ன தண்டனை அளித்தாலும் மகிழ்ச்சியுடன் ஏற்க தயார் என்று உறுதியாக கூறினார். மேலும் ஜனநாயக உரிமைகளுக்கு உட்பட்டே நீதிமன்றத்தை விமர்சனம் செய்ததாகவும், மனம் போன போக்கிலோ யோசனையின்றியோ விமர்சனம் செய்யவில்லை என்றும் கூறினார். இதனிடையே திரு பிரசாந்த் பூஷன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதில் உச்ச நீதிமன்ற அமர்வு உறுதியாக உள்ள நிலையில் திரு பூஷனுக்கு தண்டனை வழங்க அரசு தலைமை வழக்கறிஞர் திரு வேணுகோபாலே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். விசாரணைக்காக அழைத்து சென்றவர்களை தாக்கிய வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மீது 8 பிரிவின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சாத்தான்குளத்தைச் சேர்ந்த தந்தை மகனான ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி காவல் ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது சாத்தான்குளம் காவல் நிலைய காவலர்கள் மீது மற்றொரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
சாத்தான்குளத்தை அடுத்துள்ள பேய்க்குளம் பகுதியைச் சேர்ந்த ராஜசிங் என்பவரை ஜெயக்குமார் என்பவர் கொலை வழக்கு தொடர்பாக கடந்த மே மாதம் 18ஆம் தேதி சாத்தான்குளம் போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவரை கடுமையாக தாக்கி கோவில்பட்டி கிளை சிறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது. தற்போது ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் கொலை வழக்கு தொடர்பாக கோவில்பட்டி கிளை சிறையில் விசாரணை மேற்கொண்ட தூத்துக்குடி மாவட்ட முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஹேமாவிடம் பாதிக்கப்பட்ட ராஜசிங் தான் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து புகார் அளித்தார். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் ஆகியோர் தன்னை கடுமையாக தாக்கியதாக ராஜசிங் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து சாத்தான்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் ஆகியோர் மீது 8 பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து ராஜசிங்கிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மண்டலத்தில் உள்ள 9 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் தமிழக டிஜிபி திரு திரிபாதி இன்று ஆலோசனை நடத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் குற்றவாளியை கைது செய்ய சென்றபோது காவலர் ஒருவர் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மதுரையில் நேற்று தமிழக டிஜிபி திரு திரிபாதி ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் இன்று திருச்சி மாவட்டத்திற்கு வந்த அவர் திருச்சி மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் உயர் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது போலீசாரின் பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. திருச்சி மாநகர காவல்துறை சிசிடிவி கட்டுப்பாட்டு அலுவலகத்திலும் தமிழக டிஜிபி திரு திரிபாதி ஆய்வு மேற்கொண்டார். பாடகர் திரு SP பாலசுப்ரமணியம் நலம் பெற்று மீண்டும் வர வேண்டி இன்று மாலை 6 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை நடத்த ரஜினிகாந்த் உட்பட ஒட்டுமொத்த திரை உலகினரும் முடிவு செய்துள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாடகர் திரு SP பாலசுப்ரமணியம் மீண்டு வர வேண்டும் என கோரி திரை உலகைச் சேர்ந்த பலரும் வீடியோ வெளியிட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவருக்காக இன்று மாலை 6 மணிக்கு 5 நிமிடங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என இயக்குநர்கள் திரு பாரதி ராஜா மற்றும் திரு SA சந்திரசேகர் உள்ளிட்டோர் நேற்று முன்தினம் அழைப்பு விடுத்தனர். இதில் இசையமைப்பாளர்கள் திரு இளையராஜா, திரு GV பிரகாஷ், திரு D இமான் உள்ளிட்டோரும், நடிகர்கள் திரு சிவகுமார், திரு கார்த்தி, திரு சூர்யா, திரு சிம்பு, திரு சூரி, திரு SJ சூர்யா உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த பிரார்த்தனையில் தானும் பங்கேற்க உள்ளதாக நடிகர் திரு ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் மாவீரர் ஒண்டி வீரனின் 249வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது தியாகத்தை போற்றி வணங்குவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக முதலாக குரல் எழுப்பி இந்திய சுதந்திர போரை தொடங்கிய தமிழகத்தில் அந்த போரின் தீரமிக்க தளபதிகளில் ஒருவராக திகழ்ந்த மாவீரர் ஒண்டி வீரனின் 249வது நினைவு நாள் இன்று என குறிப்பிட்டுள்ளார். தனது ஒரு கையை இழந்த பிறகும் நாட்டுக்காக சளைக்காமல் போரிட்ட மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றி வணங்குவதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 249வது வீர வணக்க நாளை ஒட்டி நெல்லையில் உள்ள மணி மண்டபத்தில் திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 249வது வீர வணக்க நாளை ஒட்டி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் உள்ள அவரது மணி மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு S பரமசிவ ஐயப்பன், கழக அமைப்பு செயலாளர் திரு AP பால்கண்ணன், மாநில அம்மா தொழிற்சங்க பேரவை பொருளாளர் நெல்லை திரு பரமசிவம், பாளையங்கோட்டை பகுதி கழக செயலாளர் திரு D ரமேஷ், மாநகர் மாவட்ட துணை செயலாளர் திரு பாஸ்கர் சகாயம், நெல்லை மாநகர் மாவட்ட அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு ஆவின் அண்ணாசாமி, நெல்லை மாநகர மாவட்ட அவைத் தலைவர் திரு தாளை மீரான், நான்குநேரி ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் திரு செல்லதுரை, பாளையங்கோட்டை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு வைகுண்டராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் RK நகர் சட்டப்பேரவை உறுப்பினர்
எங்கள் ஆர்வீர் அண்ணன் டிடிவி அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் ஒண்டி வீரனின் 249வது நினைவு நாளை முன்னிட்டு நெல்லை மாநகர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் நம்முடைய அமைப்புச் செயலாளர் மற்றும் ஏனைய நிர்வாகிகளோடு இணைந்து மாவீரன் ஒண்டி வீரனுடைய இந்த நினைவு இல்லத்திலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே இன்று நாங்கள் எங்களுடைய அஞ்சலியை அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தினோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரன் பிறந்த தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டி நகர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கட்சி அலுவலகத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான திரு சிவபெருமாள், நகர செயலாளர் திரு பி.கே. நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரர் 249வது நினைவு நாளை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற நிகழ்வில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமமுக நகர செயலாளர் திரு எஸ். வேலுசாமி, பொதுக்குழு உறுப்பினர் திரு உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க நாளை தனி விமானம் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் துபாய்க்கு செல்ல உள்ளனர். 13வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய், அபுதாபி, ஷார்ஜா ஆகிய நகரங்களில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்தொடரில் பங்கேற்க ஒவ்வொரு அணிகளும் தனி விமானம் மூலம் இன்று முதல் துபாய்க்கு செல்கின்றனர். இதன்படி பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட அணிகள் தனி விமானம் மூலம் துபாய்க்கு புறப்பட்டனர். இந்நிலையில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை அணி வீரர்கள் நாளை மதியம் 1:30 மணிக்கு தனி விமானம் மூலம் துபாய்க்கு செல்ல உள்ளனர். 160 பேர் செல்லக்கூடிய விமானத்தில் 60 பேர் மட்டுமே செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக சென்னை அணி வீரர்களுக்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் அவர்களுக்கு தொற்று பாதிப்பில்லை என்று தெரியவந்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியன்று பொது இடங்களில் விநாயகர் சிலை வைக்கக்கூடாது என்ற தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்க கோரி தொடரப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ளதால் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு கடந்த 13ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விநாயகர் சிலைகளை வீட்டில் வைத்து வணங்கலாம் எனவும் சிறிய கோவில்களில் மக்கள் சுய கட்டுப்பாட்டுடன் சாமி கும்பிட எந்தவித தடையும் இல்லை எனவும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்காக பொது இடங்களில் விநாயகர் சிலை வைக்கக்கூடாது என்ற தமிழக அரசின் ஆணையை ரத்து செய்ய முடியாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா கூட இந்த முறை நடைபெறாத நிலையில் விநாயகர் சிலை வைக்க ஏன் அவசரப்படுகிறீர்கள் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கொரோனா பாதிப்பினால் உலகமே அச்சத்தில் உள்ள நிலையில் விநாயகர் சிலை வைப்பது தொடர்பான அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிடாது என தெரிவித்த நீதிபதிகள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்கு அனுமதி கோரி தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள உணவகத்தில் திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் மகன் உட்பட 6 இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்டு அராஜகம் செய்தனர். மயிலாடுதுறை ஸ்டேட் பேங்க் சாலையில் அமைந்துள்ள உணவகத்திற்கு 6 இளைஞர்கள் சென்றுள்ளனர். உணவகத்தில் அவர்கள் கேட்ட உணவு இல்லை என ஊழியர்கள் கூறியதால் மது போதையில் இருந்த இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்டனர். மேலும் உணவக ஊழியர்களை தாக்கி கத்தியால் குத்த முயற்சி செய்துள்ளனர். இந்த சம்பவங்கள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. உணவக உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தகராறில் ஈடுபட்டது மாப்படுகை திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கருப்பையன் மகன் பிரதாப் என்பது தெரியவந்தது. பின்னர் அவரது நண்பர்கள் கார்த்தி, திவாகர், அருண் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரள மாநிலம் மூணாற்றில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 63ஆக அதிகரித்துள்ளது.
கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக ராஜமலை பகுதியில் கடந்த 7ஆம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் ராஜமலை குடியிருப்பு பகுதியில் இருந்த வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தன. சில வீடுகள் அருகில் இருந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன. வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் மண்ணுக்குள் புதைந்தனர். நிலச்சரிவில் சிக்கிய அனைவரும் தமிழகத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் ஆவர். இதுவரை நிலச்சரிவில் சிக்கிய 62 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இன்று மேலும் ஒரு பெண்ணின் உடல் பூத்தாக்குழி என்ற இடத்தில் ஆற்றங்கரை ஓரமாக மீட்கப்பட்டது. இதனால் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 63ஆக அதிகரித்தது. மீதமுள்ள தொழிலாளர்களை தேடும் பணிகள் 14வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. டெல்லி மக்களில் 3இல் 1 பங்கினருக்கு ஏற்கனவே கொரோனா தொற்று ஏற்பட்டு அவர்களின் உடலில் அதற்கான ஆன்டிபாடிஸ் உருவாகிவிட்டதாக டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் கொரோனா பெருந்தொற்று பரவலை மதிப்பீடு செய்ய மேற்கொள்ளப்பட்ட 2ஆம் கட்ட சீரம் கண்காணிப்பு ஆய்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி டெல்லி மக்களில் சுமார் 58 லட்சம் பேருக்கு கொரோனா ஆன்டிபாடிஸ் உருவாகியுள்ளது என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யேந்தர் ஜெயின் கூறினார். இவர்களில் அதிகபட்சமாக தென்கிழக்கு மாவட்டத்தில் 33.2% பேருக்கு ஆன்டிபாடிஸ் உருவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த மக்கள் தொகையில் 40% பேருக்கு ஆன்டிபாடிஸ் உருவானால் சமுதாய நோய் எதிர்ப்பு திறன் ஏற்பட்டுள்ளதாக கருதப்படும் என்றும் இந்த ஆன்டிபாடிஸ் 6 முதல் 8 மாதங்கள் வரை உடலில் நீடித்து இருக்கும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளதாக திரு சத்யேந்தர் ஜெயின் தெரிவித்தார். இனி வரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது காண்போம். நாட்டின் மிகவும் தூய்மையான நகரமாக மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தூர் நகரம் தேர்வாகியுள்ளது. மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் இந்தூர் முதலிடமும், குஜராத் மாநிலத்தின் சூரத் நகரம் 2ஆம் இடமும், மகாராஷ்டிரா மாநிலத்தின் நவி மும்பை நகரம் 3ஆம் இடமும் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 4வது ஆண்டாக தூய்மை நகரங்கள் பட்டியலில் இந்தூர் முதலிடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்படும் ராமர் கோவில் கட்டுமானத்திற்கு இரும்பு பயன்படுத்த மாட்டாது என்று அறக்கட்டளை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறக்கட்டளை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் கட்டுமானத்திற்கு இரும்பு பயன்படுத்த மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் திருவிழாவை ஒட்டி நம்பெருமாள் நெல் அளவை கண்டருளினார். இந்த பங்குனி திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினசரி நம்பெருமாள் உற்சவம் வளாகத்திற்குள் நடைபெற்று வருகிறது. திருவிழாவை ஒட்டி நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை விமான பதக்கம் அணிவிக்கப்பட்டு உபய நாச்சியார்களுடன் திருக்கொட்டாரத்தில் நெல் அளவை கண்டருளினார். உலக மனிதாபிமான நாள் நாகை SOS குழந்தைகள் காப்பகத்தில் கொண்டாடப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக எளிமையாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொரோனா காலத்திலும் மனிதாபிமானம் அடிப்படையில் மக்கள் பணியாற்றும் மருத்துவர்கள், சுகாதார ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் குழந்தைகள் இதயம் வடிவில் நின்று நன்றி தெரிவித்தனர். மேலும் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளவும், மனிதாபிமான சேவைகளை போற்றவும் என்றும் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் குடிபோதையில் முருகன் என்பவரை கத்தியால் குத்திவிட்டு வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்து நாடகமாடிய சட்டக் கல்லூரி மாணவர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் புதுவண்ணாரப்பேட்டையில் கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த முருகன் என்பவரை தகாத வார்த்தைகளால் பேசி வீண் தகராறு செய்துள்ளனர். மேலும் குடிபோதையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் முருகனை வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் குத்தியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் மத்திய பாஜக அரசின் முடிவினை கண்டித்து புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுத்துறை நிறுவனங்களான ராணுவ தளவாட தொழிற்சாலைகள், விமான நிலையங்கள், ரயில் வழித்தடங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் கொடுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதனை எதிர்த்து புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 25ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தப் போவதாக டாஸ்மாக் ஊழியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தவிட்டுப்பாளையத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது கொரோனா நோய் தொற்று காரணமாக உயிரிழக்கும் டாஸ்மாக் பணியாளர்கள் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கிட வேண்டும், குடும்ப வாரிசுக்கு அரசு பணி வழங்கிட வேண்டும், கொரோனா காலத்தை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளின் விற்பனை நேரத்தை மாலை 5:30 வரை மட்டுமே செயல்படுவதற்கு அனுமதித்திட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 9,18,470 கொரோனா மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் குணமடைவோர் விகிதம் 74% அதிகரித்துள்ளதாகவும் இதுவரை சுமார் 21 லட்சம் பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் மூணாறு அருகே உள்ள இரவிக்குளம் தேசிய பூங்கா 7 மாதங்களுக்கு பின் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கோடை சீசனுக்காக கடந்த மார்ச் மாதத்தில் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக பூங்கா திறக்கப்படவில்லை. தற்போது கொரோனா ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பூங்கா சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது. பூங்கா தாமதமாக திறக்கப்பட்டதால் சுமார் 4 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பூங்கா அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் மதுரையை 2வது தலைநகரமாக்குவது வரவேற்கக்கூடியதுதான் என தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு KS அழகிரி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் ஒற்றுமை இல்லாதது வெளிப்படையாக தெரிகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பரவலான கருத்து என்ன இருந்தது என்றால் 2வது தலைநகரமாக மதுரை வர வேண்டும் என்ற ஒரு கருத்து இருந்தது. ஏன்னா தென் தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் மதுரை வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஏற்கக்கூடிய கருத்து தான், தப்பு இல்லை. அதன் பிறகு திருச்சியில் இருக்கிறவங்க எங்களுக்கு திருச்சிக்கும் ஒரு தலைநகர அந்தஸ்து வேணும்னு கேட்டாங்க. அது எம்ஜிஆர் காலத்திலேயே திருச்சியை தலைநகரமாக ஆக்கலாமா என்கின்ற ஒரு கருத்துரு இருந்தது. எனவே 3வது தலைநகரமாக திருச்சி இருக்கலாம், தப்பு இல்லை. மதுரை திருமங்கலத்தில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற பிரியாணி விருந்து கொரோனா பரவலுக்கு வழிவகுத்துள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள பயணியர் விடுதியில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரியாணி விருந்து வழங்கப்பட்டதால் கூட்டம் அலைமோதியது. நூற்றுக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் பிரியாணி விருந்தில் முண்டியடித்து பங்கேற்றனர். கொரோனா தாக்கம் குறையாத நிலையில் பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் முண்டியடித்துக் கொண்டு சமூக இடைவெளியை மறந்து பிரியாணி வாங்கினர். அமைச்சர் விழாவிலேயே கொரோனா விதிகள் மீறப்பட்டதை காவல்துறையினரும் கண்டு கொள்ளவில்லை. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.